மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு சோடா கொடுக்குறாங்க. அந்த சோடாவை குடிச்சிட்டு மீதம் அப்படியே வைக்கிறார், பாதி இருக்கிறது. அந்த மீதம் இருக்கின்ற சோடாவை குடிக்க கட்சியிலிருந்து மேல்மட்ட பொறுப்பில் இருக்கிறவங்கலேருந்து கீழ்மட்ட தொடர்பு வரைக்கும் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆவல். எல்லாரும் திபு திபு திபுன்னு ஓடுறாங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கோயிலில் தீர்த்து கொடுக்குற மாதிரி அந்த மீதமுள்ள சோடாயை தண்ணியில் கலந்து அப்படியே வாங்கி குடிக்கிறாங்க. புரட்சி தலைவர் பொதுவாக இவர் எந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அங்கே மக்கள் கூட்டம் அலைய மோதும். அந்த வகையில் நம்ம கோயிலுக்கெல்லாம் போவோம். கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க. நம்ம பக்தியோடு வாங்கி குடிப்போம். ஏனென்றால் அது கடவுளுக்கு இணையான பிரசாதம் அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் என்ன பண்ணுறாரு, 1962 திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகிறாரு. அதாவது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம், சரியா? அப்பொழுது பேசி முடிக்கிறார். கூட்டம் என்றால் கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். அப்பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு சோடா கொடுக்குறாங்க. அந்த சோடாவை குடிச்சிட்டு மீதம் அப்படியே வைக்கிறார், பாதி இருக்கிறது. அதன் பிற்பாடு அந்த மீதம் இருக்கின்ற சோடாவை குடிக்க கட்சியிலிருந்து மேல்மட்ட பொறுப்பில் இருக்கிறவங்கலேருந்து கீழ்மட்ட தொடர்பு வரைக்கும் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆவல். எல்லாரும் திபு திபு திபுன்னு ஓடுறாங்க. காவல்துறை என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுத்தவே முடியல. அதாவது ஒலிபெருக்கில் சொல்கிறாங்க, கை கலப்புன்னு நடக்குது, சண்டை நடக்குதுங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, காவல்துறை அதிகாரிகள் பண்ணுறாங்க, சரி இதற்கு ஒரு தீர்வு காண சொல்லிட்டு மைக்கில் பேசுகிறாங்க. திரும்பவும் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், இங்கே பாருங்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் குடித்த மீத சோடாயை நீங்கள் அத்தனை பேரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லோரும் சற்று பொறுமையாக இருங்கள் அப்படின்றாங்க. ஒரு பெரிய அண்டா கொண்டு வராங்க. அந்த பெரிய அண்டாவில் தண்ணி நிறைய ஊற்றுறாங்க. தண்ணி நிறைய ஊற்றிட்டு புரட்சி தலைவர் குடித்த அந்த மீதமுள்ள சோடாயை ஊற்றுறாங்க. எல்லாம் கலக்கிறாங்க. கலக்கிட்டு எல்லாம் லைனில் வாங்க அப்படின்றாங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கோயிலில் தீர்த்து கொடுக்குற மாதிரி அந்த மீதமுள்ள சோடாயை தண்ணியில் கலந்து அப்படியே வாங்கி குடிக்கிறாங்க. அதை பார்த்து அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம். பார்த்தீர்களா, இது எவ்வளோ பெரிய விஷயம். தலைவருக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதன் பிற்பாடு அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து அத்தனை பேரும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு சிறப்பாக சென்றடையும். அந்த வகையில் அன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாமாயில் நிறைய கொடுப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதாவது 2 கிலோ மட்டும் வைத்து கொண்டு மீத இருக்கிற பாமாயில் விற்றுடுவாங்களாம். விற்றுட்டு என்ன பண்ணுவாங்களா, அந்த காசில் அரிசி வாங்கி கொள்வார்களாம். இந்த விஷயம் தமிழக முதலமைச்சர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காதுகளுக்கு எட்ட தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் சிஎம் கிட்ட சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள், மலேசியாவிலிருந்து குறைந்த விலையில் நமக்கு கப்பல் மூலியமாக பாமாயில் வருது. ஆகவே மக்கள் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வைத்துட்டு மிச்சம் அவங்க விற்று அரிசி வாங்கிக்கிறாங்க. ஆகவே இது தவறல்ல, ஏனென்றால் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆகவே இதெல்லாம் தலையிடக்கூடாது. இந்த எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சியில் தேனாறு ஓடுகிறது, பாலாறு ஓடுகிறது, இதையெல்லாம் வேணாம். மக்கள் நல்லா சாப்பிட்றாங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அது போதும் அப்படின்னு சொன்னாராம். அந்த புண்ணியம் போதும், அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னாராம். இதை கேட்ட அத்தனை பேரும் கண் கலங்கி போனாலும் ஆனந்த கண்ணீர்.